ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் அலர்ஜி பற்றி சொல்ல போகிறேன். அலர்ஜின்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது என்னன்றதை பற்றியும் அது ஏன் வருதுன்னு சொல்கிறேன். நம்ம உடலுக்கு ஏதானு ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வாமை இருந்ததுன்னா அதை தான் நம்ம அலர்ஜின்றோம். நம்ம பாடி சில ரியாக்ஷன்ஸ் மூலிமா நமக்கு அறிவுறுத்துது. இன்ஃபேக்ட் அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். இட்ஸ் குட் ஃபார் அவர் பாடி. ஏன்னா நம்ம உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா அது கொடுத்து நம்ம உயிருக்கு டேஞ்சர் ஆகிறத விட கொஞ்சம் இண்டிகேஷன் நமக்கு காட்டுது, ரைட்டா? அந்த அறிகுறிகள் என்னன்னாக்கா ஸ்கின்னும் நம்ம லங் இது ரெண்டு தான் மெயினாக நமக்கு மைல்டாக இருக்கும்போதே காட்டிடும், ரைட்டா? ஸ்கின்னில் எப்படின்னா ஒன்று இச்சிங் இருக்கும், ரைட்டா? நமச்சல் எடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லை அந்த இடத்துல ரெட்னஸ் வரும், கொஞ்சம் திக்காக ஆன மாதிரி இருக்கும், ரெட்னஸ் வரும். சம்டைம்ஸ் ஈவன் தண்ணியை தானே வடியலாம். இது தோல் காட்டுற ரியாக்ஷன். லங்கு ஒன்று தும்மலாக இருக்கும், இல்லைன்னாக்கா வீசிங் கொஞ்சம் சிவியராக இருந்ததுனாக்கா ஆஸ்மா மாதிரி கோயின்னு இழுக்கும், ரைட்டா? சில பேருக்கு இருமல் வரலாம். இருமலை விட மோஸ்ட்லி தும்மல் தான். அண்ட் மூக்கிலேருந்து தண்ணியாக கொட்டும். இதெல்லாம் லங்கு நமக்கு சொல்கிற அறிகுறி. ஸோ இந்த ஸ்கின்னும் லங்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுனால எந்த ஒரு பொருள் நமக்கு ஒத்துக்கலையோ நமக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ நம்ம அலர்ட் ஆகிட்டு அதை தவிர்க்கணும், ரைட்டா? ஆன்டி அலர்ஜிக்கு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அந்த அலர்ஜிலேருந்து நமக்கு சரிப்படுத்த கொடுப்பாங்க. இருந்தாலும் அது ரிப்பீட்டடாக நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா அட் எனி டைம் அது உயிருக்கே டேஞ்சராக கூட ஆகலாம், ரைட்டா? அதனால் அந்த மாதிரி அலர்ஜி ஒரு பொருளுக்கோ ஒரு தின்பண்டத்துலேயோ இல்லை ஏதான ஒரு கெமிக்கல்லையோ ஒரு பவுடர்லேயோ, ரைட்டா, ஏதான ஒரு துணியிலையோ எதில் வந்ததுனாலும் அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னாக்கா அந்த அலர்ஜி இருக்கக்கூடிய பொருளை நம்ம அவாய்ட் பண்ணிடணும், ரைட்டா? இதில் என்ன ஆகும், சப்போஸ் நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம அதை பற்றி கவனிக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சிவியர் அனஃபிலாக்டிக் ஷாக்குன்னு வரலாம். அந்த அனஃபிலாக்டிக் ஷாக்குங்கிறது சடனாக ஹோல் பாடிக்கும் அலர்ஜி இதுவாகி பிளட் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகி வேசோ டைலட்டேஷன், பிளட் வெசல்ஸ் எல்லாம் டைலேட் ஆகிட்டு அப்படியே பிபி டவுன் ஆகிடும். சம்டைம்ஸு இந்த மூச்சு பையில் மூச்சு குழல் அதில் ஃபேரிங்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் வீக்கம் ஏற்பட்டு மூச்சே எடுக்க முடியாமல் பேஷண்ட்டு சேர்த்துருவாங்க. அதனால் இதெல்லாம் வருங்கிறதுனால தான் மைல்டாக இருக்கக்கூடிய அலர்ஜி அப்போ நம்ம கண்டுபிடிச்சி அந்த அலர்ஜியை தடுக்கணும். இல்லைன்னா அந்த அலர்ஜிக்கு தகுந்த சில ஆன்டிடோட்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸு, அதை ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போய் போட்டுக்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்கணும், ரைட்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுக்கு எடுத்தாலும் அந்த ஆன்டி அலர்ஜி மாத்திரையை நாமே போட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் உயிருக்கே டேஞ்சர் ஆகும், ஓகேங்களா?